நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய குரூப் 4 அனுபவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரூப் 4 வர்றப்போ பார்த்தீங்கன்னா, நான் போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்கேன். போலீஸ் ட்ரைனிங்னா உங்களுக்கு தெரியும். காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரை நம்மளை போட்டு துவன்னு துவைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது தான், அதுக்கப்புறம் தான் நம்ம டைமு. அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்குவாங்க, நான் மட்டும் தூங்காமல் படித்தேன். சரிங்களா? ஸோ அந்த ஒரு என்னோட அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி நான் எந்தெந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணேன், எதுக்கு எப்படிலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் முழுசாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பொறுமையாக கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் செல்ஃபாக ஓனாக படித்து தான் இந்த குரூப் 4 கிளியர் பண்ணேன். நான் வீட்டிலேருந்து தான் படித்தேன். ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் போனேன். அவங்க கொஞ்ச நாள் நான் ஒரு 6 மாத காலம் அங்கே போயிருப்பேன். ஒரு சில கைடன்ஸ் எல்லாம் அங்கே கிடைச்சிது. சரிங்களா? ஸோ இது நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2020 டிசம்பரில் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரே வருஷம் மட்டும் தான் நான் படிக்கிறேன். 2020 டிசம்பருக்கு அப்புறம் தான் குரூப் 4 என்னென்னு நான் தேட ஆரம்பிக்கிறேன். 2021 போலீஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறேன். 2022 பிப்ரவரியில் நான் ட்ரைனிங் போயிடுறேன். சரிங்களா? 2022 மார்ச்சில் குரூப் 4 கால்ஃபர் ஆகுது. 2022 ஜூலையில் நான் எக்ஸாம் எழுதி இப்போ கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த 2024 இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 170 மார்க். அப்போது நான் படித்த காலகட்டம் அப்படின்னா 2020 டிசம்பர்லேருந்து 21 டிசம்பர் வரையும் ஒரு வருஷம் மட்டும்தான் நான் படித்தேன். மற்றபடிக்கு எல்லாமே வேலை, ட்ரைனிங்கு இப்படியே போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போது நான் ஏன் என்னோட இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால தான் என்னால் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியுது. அதுவும் எக்ஸாம் கால்ஃபர் ஆனதுலேருந்து எக்ஸாம் எழுதுகிறப்ப கூட போலீஸ் ட்ரைனிங்லேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு போய் தான் நான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுனேன். அப்படிங்கிறப்போ நான் ஃபாலோ பண்ணது கரெக்டு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். சரிங்களா? நான் முதல்ல எழுதின எக்ஸாம் எது அப்படின்னா குரூப் 1க்கு கால்ஃபர் பண்ணியிருந்தேன். குரூப் 1ல் ப்ரிலிம்ஸில் என்னோட மார்க் 150, குரூப் 2 ப்ரிலிம்ஸில் 160, குரூப் 4ல் 170. நான் குரூப் 2 மெயின்ஸ் எழுதலை. என்ன ரீசன் அப்படின்னா அப்போ நான் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னால் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிட்டு எழுத முடியல. ஸோ நான் மெயின்ஸ் பக்கம் போகவே இல்லை. குரூப் 4ல் 170 எடுத்து இப்போ ஸ்கூல் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டை 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். சிலபஸை 3ஆக பிரிச்சுக்கிட்டேன். தமிழ், ஜிகே, மேக்ஸு. ஃபஸ்ட்டு தமிழுக்கு நான் என்னெல்லாம் படித்தேன் அப்படின்னா 6th to 12th ஓல்டு தமிழ், 6th to 12th நியூ தமிழ். சரிங்களா? இந்த 14 புக்கு. இது போக நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சேனலையும் ஃபாலோ பண்ணலை. எதையுமே நான் எந்த ஒரு இதுவும் நான் பார்க்கவே இல்லை. எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணது இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சொல்லப்போனால் இந்த கனிமுருகன் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் வினாவிடைன்னு கணியனில் ஒரு புக் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? 2011 இதுவரையும் கேட்ட எல்லா தமிழ் கொஷினும் எக்ஸ்ட்ராவாக நான் வச்சுக்கிட்ட மெட்டீரியல் இது மட்டும்தான். 14 புக்கு. இது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு. நான் உங்களுக்கு வேற எந்த இதையுமே ஃபாலோ பண்ணல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14 புக்கையுமே நான் ரிப்பீட்டாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு 6th to 12th ஓல்டு படிப்பேன். அடுத்து 6th to 12th நியூ படிப்பேன். சைடு பை சைடாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 12th கொஷின்ஸ் படிக்க நான் டெய்லியும் ஒவ்வொரு ஏழாக பிரிச்சுப்பேன். ஒரு தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th இருந்ததுன்னா 6th ஓல்டு படிக்க 2 நாள், 7th 2 நாள், 8th 2 நாள். அதுக்குள்ளே இது அதை ரிவிஷன் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு உங்கள் கெப்பாசிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஏழாக படிக்க ஆரம்பிங்க. அடுத்த ரிவிஷனில் 2 ஏழாக படிங்க. அடுத்த ரிவிஷனில் 3 ஏழாக படிங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக படிச்சுட்டே ஆகும். சரிங்களா? ஸோ இது தமிழில் இயல் வைஸ் ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா சைடு பை சைடு ப்ரீவியஸ் இயர் கொஷின். டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா 50 தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை நான் டிக் பண்ணி பார்ப்பேன். அது படிச்சிருக்கோம் படிக்கல அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. ரெகுலராக அந்த 2011 இன்னைக்கு 50 கொஸ்டின்னா அந்த 50 கொஸ்டின் தெரியுதோ தப்போ ரைட்டோ
ஏபிசிடி ஆப்ஷன் போட்டு பார்க்கறது, அந்த ஆப்ஷனை நானே கரெக்ஷன் பண்ணுறது, என்ன தப்பு பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து நாம் தமிழுக்கு முழுக்க முழுக்க பண்ணது. என்னோட தமிழ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 92. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ரொம்ப ரொம்ப உங்களுடைய வின்னிங் பாயிண்ட்டே அதுதான். என்னை பொறுத்தவரை எனக்கு கை கொடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்க தான் வந்து நமக்கு அந்த கொஷின் ஃபார்மேட்ஸ் எப்படி வந்திருக்குங்கிறதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நான் இந்த சென்டர் போகல, யாருக்கிட்டையும் நான் கேட்கவும் இல்லை. நான் எப்படி ஓனாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பழைய கொஷினை பார்க்க தான் அந்த கொஷின் செட்டப் இப்படி பண்ணுறாங்க, ஒரு பிரித்து எழுதுனா அதில் எப்படி வந்து டஃப்பாக வைக்கிறாங்க, இப்படி ஒவ்வொன்றா படித்தது வந்து இதுதான். சரிங்களா? ஸோ தமிழுக்கு நான் ஃபாலோ பண்ணது அது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஜிகேல வந்து நான் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து படிக்கக்கூடியது, அதாவது ஹிஸ்ட்ரி, ஐஎன்சி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரபி, யூனிட் 8, யூனிட் 9, இந்த 7 ஒரு செக்டார். அடுத்து சயின்ஸு. நான் உண்மையாக சொல்கிறேங்க, சயின்ஸ் நான் ஒரு நாள் கூட படிக்கவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்காக உங்களை படிக்க வேணாம்னு சொல்ல, நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். சயின்ஸு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் எவ்வளோ படிக்கிறோமோ அதே அளவு தான் ஜிகே இருக்கும். சயின்ஸில் வர கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளோ வரும்? அதிகபட்சம் ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் வரும். ஜிகேல பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின். ஸோ அதனால நான் சயின்ஸ் படிக்கிற நேரத்தையும் சேர்த்து ஜிகே படிக்க நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஜிகே வந்து இந்த 7 சப்ஜெக்ட் ஒரு செக்டாரை வச்சுக்கிட்டேன். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ். நான் வந்து எந்த அன்னைக்கு குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சனோ அந்த அன்னைக்கே வந்து கரண்ட் அஃபேரை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? கரண்ட் அஃபேர் வந்து எப்படி படித்தேன் அப்படின்னா, டெய்லியுமே தினமணி நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிறப்ப 1 மணி நேரம், 2வது நாள் 55 நிமிஷம், 3வது நாள் 50 நிமிஷம். கொஞ்ச நாள் போகிறப்ப நான் 1/4 மணி நேரத்தில் கரண்ட் அஃபேரை படிச்சிருவேன். கரண்ட் அஃபேர் படிக்க எனக்கு டெய்லியும் 1/4 மணி நேரம் மட்டும்தான் எடுத்துப்பேன். வேற எதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் படிக்கவே கிடையாது. இது மட்டும்தான். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கரண்ட் அஃபேரை பற்றி. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா, ஒரு நியூஸை கரண்ட் அஃபேராக தனியாக கொஸ்டினாக படித்தா ஒரு முறை படிப்பீங்க. பட் நியூஸ் பேப்பராக படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு திட்டம்னா அது இனிஷியேட் பண்ண, அப்படி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்கன்னு நியூஸ் பேப்பரில் வரும். நாளைக்கு திட்டம் கொண்டு வராங்கன்னு ஒரு முறை வரும். இன்னைக்கு திட்டம் நடைமுறைப்படுத்தி தான் வரும். திட்டத்தோட வெற்றின்னு போடுவோம். அப்போ 4 முறை 5 முறை அந்த திட்டத்தை பற்றியே பார்ப்பீங்க. உங்களுக்கு மெமரி ஆயிடும். ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர் எல்லா கொஸ்டினுமே வந்து கரெக்டு. நான் எங்கேயுமே ஃபாலோ பண்ணல. நான் ஃபாலோ பண்ணது டேரெக்டாக தினமணி நியூஸ் பேப்பர் மட்டும்தான். சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் நான் படிச்சுக்கிட்டேன். அதை வச்சு ஒரு 3 கொஸ்டினோ 4 கொஸ்டினோ தான் அட்டன் பண்ணேன். மற்றெல்லாம் எனக்கு தப்பு தான். அடுத்து ஜிகேக்கு வரலாம். ஜிகே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் 3 செக்டாராக பிரித்தேன். ஒன்று வந்து நான் படிக்கிறது, அதாவது புக்ஸில் நான் படிக்கிறது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ். நான் ஷூராக சொல்கிறேன், இந்த இடத்துல கனிமுருகன் சாருக்கு வந்து நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஜிகே அப்படிங்கிறத ஒரு பெரிய கடலாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு அவ்வளோ இருக்கே அப்படின்னு நினச்சது எல்லாத்தையுமே என் மனசில் கொண்டு வந்து நிறுத்தினது வந்து கனிமுருகன் சார் மட்டும்தான். சரிங்களா? நான் இத்தனைக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலாம் படிக்கலைங்க. ஃப்ரீயாக வந்து அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து ஃபாலோ பண்ணேன். சொல்ல பாருங்க, ஒரு சைடு வந்து நான் படித்தது புக்கில் வந்து படிப்பேன். இன்னொரு ஆங்கிள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீடியோஸ் கேட்பேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, வீடியோ வந்து பார்க்காதீங்க, வீடியோ கேளுங்க. சரிங்களா? கனிமுருகன் சார் எதுக்கெல்லாம் வந்து அவர் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா, ஹிஸ்ட்ரி போட்டிருப்பாரு, ஐஎன்சி போட்டிருப்பாரு, பாலிட்டிலாம் ரொம்ப டீப்பாக போட்டிருக்காரு. அவ்வளோலாம் குரூப் 4 தேவையில்ல. ஹிஸ்ட்ரி, ஐஎன்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9, இந்த 4 பிளேலிஸ்ட்டும் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சுரேஷில் அவர் வீடியோ பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, இவர் வீடியோ பார்ப்பேன், பார்த்துட்டு போய் படித்தேன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் புக்கில் இருக்கும். அதே மாதிரி நான் எக்ஸாம் எழுதுறப்ப அவர் வீடியோவில் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கு அப்படியே ஞாபகம் வந்ததுங்க. நான் அவருக்கு ரொம்ப அவருடைய பங்கு 50% நான் சொல்லுவேன். ரிப்பீட்டடாக அந்த வீடியோஸ் வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். 1 முறை 2 முறைலாம் கிடையாது. இப்போ வீடியோ கேட்குறேன் அப்படின்னா வந்து 4 முறை 5 முறை 10 முறை வந்து ஹிஸ்ட்ரி எல்லா வீடியோ கேட்டேன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்பேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப அந்த வீடியோ கேட்பேன். அதை மட்டும் நம்பலை. நான் வந்து புக்ஸில் படிப்பேன்.
சரிங்களா? மூணாவது என்ன பண்ண அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு தெய்வம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே. நம்ம தான் இல்லைங்க, எந்த சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன கடவுளா? கிடையவே கிடையாது. அவங்க என்ன டிஎன்பிசியில் கொஸ்டின் எடுக்கிற ஆளா? கிடையவே கிடையாது. அவங்க எதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களா ரொம்ப முக்கியம். சரிங்களா? எப்படி பாருங்க, ஒரு பக்கம் நான் கதையாக கேட்குறேன், கனிமுருகன் சார் வீடியோவில் கதையாக கேட்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் புக்ஸில் படிக்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறேன். அப்போ இதை மூணுமே வந்து நான் சைமல்டேனியஸாக வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ வந்து 1 மணி நேரம் வீடியோ கேட்க ஒதுக்கிப்பேன். டெய்லி அரை மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க ஒதுக்கிப்பேன். டெய்லி மீதி டைம் வந்து எப்படி படிக்க ஆரம்பிப்பேன்னா வரலாறுல ஆரம்பிச்சு அப்படியே அடுத்தடுத்து வரிசையாக போயிட்டே இருக்கும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வரலாறு படிப்பேன், வரலாறுக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் படிப்பேன், அதுக்கப்புறம் பாலிட்டி படிப்பேன், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் ஜியாகிரபி, யூனிட் 8, யூனிட் 9. ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு தான் நீங்க யூனிட் 8, 9 படிக்கணும். யூனிட் 8, 9க்கு கனிமுருகன் சார் வீடியோ தான் தெய்வம். அவர் தான் தெய்வம். அந்த வீடியோ பார்த்துட்டு, அதாவது கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணா வந்து வேற எந்த மெட்டீரியல் வேணா படிச்சுக்கணும். ஆனா தயவு செஞ்சு சொல்றேன், அவர் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எப்படி சொல்றேன்னா, அது வந்து பேசிக்ஸ்ங்க. நமக்கு அந்த ஸ்டோரி அப்படியே மனசுல உட்கார வச்சிருவாரு. குப்தர்கள் எடுத்துட்டு அந்த ஸ்டோரி உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும். உங்களுக்கு கதை தெரிஞ்சுக்கிட்டாவே அதுக்கப்புறம் அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க படிக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஜிகேக்கு நம்ம ஃபாலோ பண்ணுது. நான் உங்களுக்கு அடுத்து வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ வந்து ஜென்ரலா வந்து நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ ஜிகே முடிஞ்சது. அடுத்தது மேக்ஸ். மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th எல்லா மேக்ஸ் சம்மும் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு பார்த்துறேன். எனக்கு ஆனால் மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஏன்னா இப்போ கேட்குற மேக்ஸுக்கும் 9th 10th 6th ரூல்ந்தே பார்த்துலாம் வச்சுக்கங்க, இதுக்கும் கொஞ்சம் என்னன்னா நிறைய அட்வான்ஸாக போகிற மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் எழுதிட்டேன். ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டு இது வரையும் கேட்ட எல்லா மேக்ஸ் கொஸ்டினும் சால்வ் பண்ணதோட இருக்கும். அது கூட எடுக்காம வந்துட்டேன். ஓகே, அங்கே என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு கடைசி என்னோட புக்ஸை காமிக்கிறேன். நான் ஃபைல்ஸில் இருக்கு. மேக்ஸ் எல்லாமே வந்து நான் அப்படிதாங்க ஃபாலோ பண்ணேன். ஃபார்முலா நல்லா படிச்சுக்கிட்டேன். ஒரு கொஷினுக்கு 25 கொஷின், அதாவது ஒரு எக்ஸாமுக்கு 25 கொஷின், கிட்டத்தட்ட 40-50 எக்ஸாம்ஸ் கொஷின் இருக்கு. அப்போ எத்தனை கொஷின் ஆச்சு? 25னா 100, 40னா 1000 சம்மு போட்டால் அதுலேருந்து உங்களால் பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். மேக்ஸில் வந்து என்னோட மார்க் வந்து 20 மேக்ஸில் 25க்கு 20 கொஷின் வந்து என்னது கரெக்ட். இது எல்லாமே எக்ஸாம் வரப்போ நான் எங்கேருந்து 6 மாதமும் போலீஸ் ட்ரைனிங்கில் இருந்தேங்கிறத மறந்துடாதீங்க. நான் சொன்ன எல்லாமே நான் 1 year படித்தது தான். போலீஸ் ட்ரைனிங்கில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் மட்டும்தான் வந்து பண்ண முடியுத வழிய புதுசாக நான் ட்ரைனிங்கில் 6 மாதம் படிக்கவே இல்லை. எப்படி படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? காலையில் 5 மணிக்கு போனால் நைட் 8 மணி வரைக்கும் வச்சு அடிப்பாங்க. 8 மணிக்கு அப்புறம் குளிச்சு ரெடியாகி ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டுட்டு நைட்டு 12 மணி வரையும் படிப்பேன். 12 to 2:45 வரையும் தான் தூங்குவேன். 2:45க்கு இருந்துச்சா காலைல 5 மணி வரையும் தான் படிக்க முடியும். மறுபடியும் நான் ட்ரைனிங் போயாகும். சரிங்களா? ஸோ நான் படித்து ஃபாலோ பண்ணது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜி தான். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் டீப்பாக உட்காந்து ஒவ்வொன்றையும் நானே அனாலிசிஸ் பண்ணி நானே படித்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வந்து நீங்கள் அதையும் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.